அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு 6 விதமான பழங்கள்ல ஜூஸ் கடைகளில் போடுற மாதிரி பெர்ஃபெக்டான ஜூஸ் டேஸ்டியாக வீட்டிலேயே எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம சப்போட்டா பழத்தில் சப்போட்டா ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 6 சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். சில நேரம் சப்போட்டாவில் மண் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போது நம்ம தோலை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. உள்ள சீடை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேலே ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நம்ம ஈஸியாக சப்போட்டாவை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது போல் எல்லா பழத்தையும் நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பவுல் அளவுக்கு பழம் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1-2 சீடு இருந்தாலும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நமக்கு பழம் 1 கப் அளவு வந்தது. நம்ம 6 பழம் அளவு எடுத்திருக்கோம். அதனால நான் 1.5 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்சியில் ஒரு 30-40 செகண்ட் அளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஒருவேளை இது ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால், உங்களுக்கு தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சப்போட்டா ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைகளில் சாப்பிட்றத விட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வீட்டில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்போட்டா பழம் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 1 கப் அளவு நான் வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். சீடு எதையுமே நான் ரிமூவ் பண்ணலை. சீடு ரிமூவ் பண்ணாமல் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சீடோடு நம்ம அரைக்கிறதுனால நமக்கு கசப்பு தன்மை இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு சீடோடு அரைக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சீடு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் மிக்ஸி ஜாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு 10-15 புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி லெமன் அளவு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 30-லேருந்து ஒரு 40 செகண்ட் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது போல் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஜூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த தேவையில்லாத அந்த சீடு எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இது போல் ஜூஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக ஃபில்டர் பண்ணியாச்சு. இது நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு பவுலில் ஒரு 4 பீஸ் அளவு வாட்டர்மெலனை நான் குட்டியாக சீடு இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மின்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோடைய ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு இது போல் நம்ம செஞ்சு குடிக்கும் போது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கொய்யா ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
இது செய்கிறதுக்கு 5 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் நல்லா பழுத்த கொய்யாப்பழத்தில் செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொய்யாப்பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அது கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இது போல் நீங்கள் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழுத்த கொய்யாப்பழம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எடுத்திருக்கிற 5 கொய்யாப்பழத்துக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கிறலாம். எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணாத பியூரான நன்னாரி சர்பத் இது. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேலே உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கிளாஸில் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கொய்யா ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சீடோடு சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான கொய்யா ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு க்ரீன் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியுடைய ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம். சின்ன பீஸ் அளவு ஆட் பண்ணால் போதும். ஒரு 5லேருந்து 6 புதினா இலை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச ஜூஸை இது போல் ஃபில்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அளவு ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமேலே மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருந்தும் கொஞ்சம் ஜூஸ் வரும் நமக்கு. இப்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிற ஜூஸை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். அரை எலுமிச்சம்பழம் ஜூஸை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 30லேருந்து 40 செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீன் கிரேப் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோடைய டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமனை இது போல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது பெரிய சைஸ் லெமனுங்கிறதுனால 2.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் லெமன் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 கிளாஸ் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 லெமன் அளவு தோலோட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு 10 புதினா இலை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஜூஸ் வெயிலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். இப்போ அரைச்ச ஜூஸை இது போல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தோலோடு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கசக்கும்னு நினைக்காதீங்க. கசக்காது. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லெமன் ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த தோலோடு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ
கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நல்லா ரிஃப்ரெஷிங்கான ஒரு லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் அளவு நான் மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண ஜூஸை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 30லேருந்து 40 செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாதுளம்பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.